ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ இந்த முருங்கைக்கீரை வீட்டிலே தோட்டத்துலேயும் உள்ள முருங்கைக்கீரைங்க இது எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு வந்து பொடி பண்ண போகிறேன். இதோட இன்னும் பக்கத்துலலாம் வேறு நிறையா இருக்குது. அதாவது எங்கள் வீட்லேயே இது ஒரு பதமான ஒரு கீரை, ரொம்ப முத்தலும் கிடையாது, இலசும் கிடையாது. இந்த மாதிரி கீரை நீங்கள் வெட்டி விட்ட பிறகு நல்லா துளுத்து வரும். அதுதான் நல்லா தளன்னு வளர்ந்து வருது பாருங்கள். அதை பறித்து நான் இப்போ எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீரை எனக்கு நிறையா இருந்தது, அதனால் எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டேன். இது வேஸ்ட்டாக போகிறதுனால எல்லாத்தையும் பறிச்சுட்டு பவுட்ரு பண்ணலாங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கீரைலாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அப்படியே அலசிடணும். ஏன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால மண் படியும். தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி அப்படியே இந்த கீரையை அப்படியே வச்சுருங்க. தண்ணிலாம் வடிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு துணியில் எடுத்து போட்டு ஒரு நாள் பூரா அப்படியே நீங்கள் வச்சுருந்துருங்க. பெரட்டி ஆனால் இடையில விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கீரையெல்லாம் உதறினீங்கன்னா இந்த மாதிரி கீரைலாம் அடியில் தங்கிடும். அப்படியே நீங்கள் காம்பு பகுதியை எடுத்து வெளியில் தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த கீரையை இடையில நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கீரை எனக்கு 1 கிலோ கிட்டத்தட்ட பவுடர் வந்திருக்குன்னா கீரை நிறைய இருக்கும் உங்களுக்கு. நான் இடையில இதில் உள்ள இந்த காம்பு பகுதி பழுத்து இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் பழுத்த இலையெல்லாம் நான் எடுத்துடுறேன். அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே நம்ம இதை இடையில கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சூடு இருக்கக்கூடாது. கீரையில் காத்தோட்டத்தில் இருக்கணும். சூடு இருந்தால் கீரை அவிஞ்சு போயிடும். அப்படியே அது கீரை நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் இதுமாதிரி காத்தோட்டத்திலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுப்போம். 2 தடவை சலிச்சிருக்கேன். இது கீரையை நல்லா 3 நாள் காய வைக்கணும். காய வைக்கும்போது நல்லா காஞ்ச பிறகு கையால் எடுத்து பார்த்தா நல்ல ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இதிலே திப்பியாக இருக்கும். அதையும் மறுபடியும் 2வது தடவை நான் சலித்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு மூளைக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அதோட நமக்கு இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நல்ல நினைவாற்றல் நமக்கு இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கிது நமக்கு. இது நம்ம சூப்பாக வச்சு சாப்பிடலாம், சாம்பாரில் ரசத்துலலாம் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் அளவோடு நம்ம சாப்பிட்ணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் இந்த அளவு சாப்பிட்ணும். தோசையில் நம்ம தோசையில் மாவோட நம்ம இதை கரைச்சி இது தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் சத்துக்கள் இருக்குது. இதனால் நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு வரும்போது உடம்பு நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது எளிதில் நமக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த முருங்கைக்கீரை கிடைக்கும். அந்தமாரி கிடைக்கிற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி செஞ்சு வச்சுங்க. இதில் மினரல் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இட்லி பொடி செய்யும்போது அதோடு நீங்கள் கலந்து கூட செஞ்சு வச்சுக்கலாம். அது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு வரும்போது நமக்கு உடம்புல நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். உடல் வலிகள்லாம் இது போக்குது. இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி செஞ்சு பவுட்ரு பண்ணி செஞ்சு பாருங்கள். இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.